மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்றிலிருந்து எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வு தொடங்கி இருக்கிறது. 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய நம்முடைய மாணவ மாணவிகள் மிகச்சிறப்பாக எழுத வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஷோக்குள்ள போவோம். இது முச்சந்திசோ, நான் உங்கள் சிவநாதிவாக. நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது அப்படி ஒரு தீ மாதிரி எல்லா பக்கமே பரவி இப்போ சமீபத்தில் நான் வர்றதுக்கு முன்னாடி பார்க்குறேன், ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய் பொதுமக்கள் எல்பி இந்த கேஸ் போடுவாங்க இல்லையா வாகனங்களுக்கு, அதை நிரப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தேன். எப்படி அதெல்லாம் கரெக்டாக டெக்னிக்கலாக எப்படி நம்ம ஆளுகளுக்கு தெரிஞ்சு என்னன்னு தெரில. ஏன்னா கொரோனா காலகட்டத்திலேயே டாஸ்மார்க்லாம் மூடிட்டாங்கன்னு சொல்லி யூடியூப் பார்த்து சாராயம் தயாரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் அப்படி தான் யூடியூப் பார்த்து சாராயம் தயாரித்தவர் கைது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. குக்கரில் சாராயம் தயாரிச்சிருக்காங்க. கீழே கமெண்ட் பண்ணால் எத்தனை விசில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மக்கள் அவதிப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஹோட்டல்கள்லாம் தொடர்ச்சியாக மூடப்பட்டு கொண்டே இருக்கிறன. அப்படி திறந்திருக்கக்கூடிய ஹோட்டல்கள்லையுமே கூட தோசை சப்பாத்தி கிடையாது, வெரைட்டி ரைஸ் கிடையாது, நிறைய கிடையாதுகள் தான் போட்டிருக்காங்க. இட்லி மொத்தமாக வச்சு அவிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் இப்போ கிடையாதுன்னா அதிகமாக கேஸ் தேவைப்படுதுங்கிறனால ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் விட்டது. உண்மையிலே பேச்சுலர்ஸ், அதுலேயும் குறிப்பாக சென்னையில் வாழக்கூடிய பேச்சுலர்ஸ் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நெருக்கடி. உலகம் முழுக்க இந்த மாதிரியான நெருக்கடிகள் வந்து கொண்டு தான் இருக்கிற கொரோனா காலகட்டம் மாதிரி நம்ம முதலே சொன்னது மாதிரி எல்லோரும் சேர்ந்து தான் இந்த நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இப்படி நெருக்கடியில் மக்கள் சிக்கி தவித்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, கேஸ் தட்டுப்பாடே கிடையாதுங்கிறாங்க. பியூஷ் கோயல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, ஊடகங்கள் தான் இதை பெரிதுபடுத்துகின்றன, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாரு. நயனா நாகேந்திரன் சொல்கிறாரு, நானே ஒரு டீலர் தாங்க, கேஸ் ஏஜென்சி டீலர் தாங்க, யாருக்கு வேணாலும் நான் கேஸ் தரேன் அப்படிங்கிறார். வாட்ஸ்அப்பில் அவர் நம்பர் போட்டு பண்ணிருக்காங்க, உங்களுக்கு சிலிண்டர் வேணுமா நயனா நாகேந்திரனுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சங்கிகள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணணும், அதுதான் மிக மிக நல்லது, உடலுக்கு நல்லது, எதுக்கு தேவையில்லாமல் சிலிண்டர்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. இதுவே காங்கிரஸ் கட்சி காலகட்டம்னா இப்படியெல்லாம் கொதித்து எழுந்திருப்பார்கள் அப்படிங்கிறலாம் பார்த்துருக்கோம். கேஸ் சிலிண்டர் விலை உயர்வுனோடனே பெட்ரோல் சின்னதாக விலை வந்தாலே கூட மாட்டு வண்டியில் போகிறது, அப்புறமேல் சுஷ்மா ஸ்வராஜெல்லாம் சிலிண்டர் எடுத்துகிட்டு தலையில் தூக்கி வச்சுட்டு ஊர்வலம் போவது, இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் நமக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுங்கள், பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னா முருகை மாதிரி மயிலில் ஏறிப்போங்க, பிள்ளையார் மாதிரி பெருச்சாரில் போய் பேரண்ட்ஸை பாருங்கிற ரேஞ்சுக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டு இருப்பதுங்கிறது ஒரு வக்கிர புத்தியை தான் காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். கொரோனா வந்தப்போ இப்படி தான் எல்லோரும் கோ கொரோனான்னு சொல்லிட்டு அப்படியே தட்டில் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொரோனா தன்னால் போயிடும் அப்படிங்கிற மாதிரி இப்போது இப்படியான ஒரு மனநிலை இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, டொனால்ட் ட்ரம்ப் ஆணவத்தின் உச்சத்திலேயே இருக்கிறார். மேற்காசிய நாடுகள் நாங்கள் இன்ப சுற்றுலா போய் கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. எப்படியாக இருந்தாலும் ஈரான் ஒரு பக்கம் அதை அடைச்சிருச்சு, கிட்டத்தட்ட இந்த பெட்ரோலிய பொருட்கள் கிடைப்பது அடைத்து விட்டது அப்படிங்கிறனால இது தொடர்ந்ததுன்னு சொன்னால் ஈரானையே நாங்கள் தரைமட்டமாக்கி விடுவோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசி கொண்டிருக்கிறார். இப்போ நம்மளால் என்ன பண்ணிக்கிறாங்க, ரஷ்யாட்ட போய் கச்சா என்ன கேட்டிருக்கிறாங்க. அதாவது ரஷ்யாட்ட தான் நம்ம வாங்கிட்டு இருந்தோம், அமெரிக்காவுடைய நிர்பந்தத்தின் காரணமாக அதை கைவிட்டுட்டு அங்கே போய் இப்போ அங்கே கிடைக்கலைங்கிறப்ப திருப்பி அமெரிக்கா சொல்லிட்டாங்க, ஒரு மாதம் நீங்கள் அங்கே வாங்கிக்கங்க அப்படிங்க. அங்கே போக என்ன சொல்லிட்டாங்க, நான் உன் இஷ்டத்துக்கு வருவா போவா, நான் உனக்கு தரணுமா, அப்போ சலுகை விலையெல்லாம் கிடையாது, மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதை கொடுத்து வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லி ரஷ்யா கொடுத்து இப்போ பெட்ரோல் டீசல் விலையுமே உயரக்கூடிய ஒரு அபாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஒரு பொறுப்பற்ற ஒன்றிய பாஜக அரசின் காரணமாக மக்கள் மேலும் மேலும் அவதியை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இதை காட்டுகிறது. இதில் அன்புமணி ராமதாஸ், தமிழக அரசே இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு நீ என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு கேட்டிருக்கிறா. அப்படி அந்த மேற்காசிய நாடுகளோட போர்னால முதல் பிரச்சனையாக கேஸ் தட்டுப்பாடுங்கிறது இப்போ தான் ஒரு மூன்று நாட்களாக தான் இருக்குது. அதுக்குள்ளேயே அதோட வீரியம் ரொம்ப வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கிறது. சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஹோட்டல்கள் மூடும் நிலையில் இருக்குது. அதாவது 2 நாள் எங்கள்கிட்ட பேக்கப் இருக்கும். அதாவது இப்போ மெனுவெல்லாம் குறைச்சிட்டாங்க. அதுவுமே அந்த 2 நாள் மட்டும் தான் எங்களால் சமாளிக்க முடியும். அதுக்கப்புறம் சுத்தமாக சப்ளை நின்றுச்சுனாக்க டோட்டலாக கடையை மூடுறதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்றாங்க. ஸோ ஹோட்டலை நம்பியே இருக்கிற தினக்கூலிகள் அவங்க வேலைக்கு போவாங்க, ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போய் தூங்குற மாதிரியான ஊரில் இருந்து தங்கியிருக்கிறவங்களோட நிலைமையெல்லாம் என்ன சிக்கலாக போகுதுன்னு நமக்கு தெரியல. இன்னொன்று, அந்த ஹோட்டல் தொழிலை 1.5 லட்சம் ஹோட்டல்கள் மூடப்படுதுன்னா அதை சார்ந்த ஒரு 15 லட்சம் குடும்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோட்டலுக்காக உணவு சப்ளை, பொருட்கள் சப்ளை செய்கிறவங்க, அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க அப்படின்ட்டு. ஸோ இது சென்னையில் மட்டுமே. அப்போ இந்தியா முழுக்க இதோட பிரச்சனை எவ்வளோ வீரியமாக இருக்கும். இதை முதல்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது ஆமாம் பிரச்சனை இருக்குன்னு ஒத்துக்கிட்டால் தான் அதுக்கான தீர்வை நோக்கி நம்ம போக முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக அந்த இடத்துலையே அவங்க இல்லை, பிரச்சனையே இல்லை
இல்லை அப்படின்னவங்க என்ன தீர்வு அவங்கள்ட்ட இருக்கும், என்ன தீர்வு அடைய போகிறாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியல. இதோட பெரிய பிரச்சனை வந்து மேற்காசியாவில் வந்து தொடர்ந்து குண்டு மழை பொரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ட்ரம்ப் வந்து அது மாதிரி இது ஒரு கேமாக நினச்சி குண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. பதிலுக்கு ஈரானும் வந்து தாக்குப்பிடிச்சு பதில் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த அரபு நாடுகளில் வந்து 1 கோடி இந்தியர்கள் இருக்காங்க. முக்கியமாக தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள், கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா அப்படின்னு இங்கேருந்து படித்து கொண்டு போய் அங்கே வேலைக்கு இருக்கிற 1 கோடி இந்தியர்கள் இருக்காங்க. தமிழ்நாடு அரசு இந்த போர் ஆரம்பித்த முதல் நாளே ஹெல்ப்லைன் ஆரம்பித்து அங்கே இருக்கிற இந்தியர்கள் வந்து பாதுகாப்பாக முக்கியமாக தமிழர்களை வந்து கொண்டு வரதுக்கான வேலைகளை ஒன்றிய அரசு உதவணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒன்றிய அரசு இன்னும் அதுக்கான பேச்சுவார்த்தை அதுக்கான எதையுமே இன்னும் ஆரம்பிக்கல. இன்னைக்கு கூட முதலமைச்சர் சொல்லியிருக்காரு தனி விமானங்கள் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த 1 கோடி பேர் என்ன ஆவாங்க, அந்த 1 கோடி பேரோட குடும்பங்கள் இங்கே இருக்கு, சில பேர் குடும்பத்தோடு அங்கே இருக்காங்க. அந்த பிரச்சனைகளும் அடுத்தடுத்து தீவிரமாகுது. இன்னொரு செய்தி இன்னைக்கு வந்துச்சு எனக்கு, ஈரான் தான் வந்து இந்தியாவுக்கான முக்கியமான மெழுகு சப்ளை பண்றவங்களாம். அந்த மெழுகு சப்ளை நின்றுச்சான். அந்த மெழுகு சப்ளையை வச்சு தான் சிவகாசி மாதிரியான பகுதிகளில் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வந்து அந்த தொழில்களில் இருக்காங்க. அந்த தொழிற்சாலைகளும் மூடும் அபாயம் வந்திருக்கு. அப்போ அந்த 5 லட்சம் குடும்பங்கள் அவங்க எல்லாமே தினக்கூலிகள் தான், வேலைக்கு போனால் தான் காசு. திடீர்னு அங்கேயும் ஒரு 5 லட்சம் பேருக்கு வந்து கடைகள் மூடப்பட்டுச்சு, தொழிற்சாலைகள் மூடப்பட்டுச்சுன்னா அவங்க உணவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு இப்படி அடுத்தடுத்த கட்டத்தை இந்த போரோட பாதிப்பு முக்கியமாக இந்தியாவில் நம்ம சந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல அதை ஒன்றிய அரசு ஒத்துக்கிட்டு அதுக்கான தீர்வுகளை இமீடியட்டாக எடுக்க ஆரம்பிக்கணும். ஆனால் இது ஒரு பக்கம் வந்து இப்போ சமையல் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு சொன்னாலுமே கூட இந்த சமையல் சிலிண்டரே இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் விறகடுப்பு எதுவுமே இல்லாமல், ஏன்னா இப்போ பார்த்தோம்னா சாலையோர கடைகள்லாம் சாலையோரத்துலேயே வந்து விறகு அடுப்பு வச்சுட்டு சமைக்கிறது. ஏன்னா வேறு வழியில் அவங்களுடைய வாழ்வாதாரமே வந்து இந்த மாதிரியான தள்ளுவண்டி கடைகள் அப்படிங்கிறப்ப அதை பண்ணுறது. இன்னும் சொல்லப்போனால் நுங்கம்பாக்கத்தில் கிரசன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, பெரிய புகழ்பெற்ற ஒரு கேரளா ஹோட்டல். அங்கேயே இப்போ விறகடுப்புக்கு மாறிட்டாங்கிற செய்தியெல்லாம் பார்க்குறோம். இப்படி ஒரு பக்கம் வந்து சிலிண்டர் இல்லை விறகடுப்புக்கு மாறும் அப்படிலாம் இருந்தாலுமே கூட சிலிண்டரும் இல்லாமல் விறகடுப்பும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் வடை சுட முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி ஈவினிங் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மோடி தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருக்கிறார். அதுவும் திருச்சிக்கு இப்போ தான் திமுகவுடைய மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. அதே திருச்சிக்கு வருகை தந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கி பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு சுவரொட்டி அடித்து ஒட்டப்பட்டிருக்கிறது. என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருக்காங்க. என்டிஏ என்பதை ஆங்கிலத்தில் வந்து எழுதி டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்லி இந்தியிலேயே எழுதி அந்த சுவரொட்டிகளை ஒட்டி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு மோடி வருகிறார். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய உரிமைகளும் நிதிகளும் வந்து சேரவில்லை அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மதுரை எய்ம்ஸ் அப்படிங்கிறது அறிவிப்போடு இருக்கிறது, அது இன்னும் முழுமையாக முடியவில்லை. நமக்கான வரி பகிர்வு அப்படிங்கிறதுமே நியாயமாக நடக்கவில்லை. நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த சமக்கிர சிக்ஷா அபியான் அந்த நிதி அதுவுமே நமக்கு கிடைக்கவில்லை. அதே மாதிரி பார்த்தோன்னா இயற்கை பேரிடர் நிதி வரவில்லை. ஜிஎஸ்டி வந்து அமுல்படுத்த காலகட்டத்தில் இந்த இழப்பீட்டு நிதி அதுவுமே முழுசாக வரலை. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியுடைய வரி விகிதங்களை மாற்றிட்டாங்க. அதுக்கு அப்புறம் இப்போ வந்து லட்சக்கணக்கான கோடி நமக்கு இழப்ப இருக்கிறது, அதுவும் தரவில்லை. மதுரை கோயம்புத்தூரில் வந்து மெட்ரோ ரயில் கட்டம் அதுவும் தரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நோதான். இவ்வளவு சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது, பெரிய கூட்டணியெல்லாம் கட்டியமைச்சு ஜெயிக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லக்கூடிய பிஜேபி சட்டசபை தேர்தலை ஒட்டி தாக்கல் செய்யக்கூடிய ஒன்றிய அரசனுடைய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடுங்கிற வார்த்தைகளை தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் அறிவிக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனாலும் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் தேர்தல் வருது அப்படின்னு சொன்னால் வந்து சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி வாரத்துக்கு 3 நாள் வந்து தமிழ்நாட்டுக்கு போய் கொண்டு இருக்கக்கூடியவராக மோடி இருக்கார். இன்றைக்கு என்ன சொல்ல போகிறார், இந்த இவ்வளவு பெரிய லிஸ்ட்டு போட்டிருக்கிறோம் இல்லையா, இதுக்கு ஏதாவது பதில் இருக்குமா? மதுரை எய்ம்ஸ் எப்போ முடியும்? கோயம்புத்தூர்லையும் மதுரையிலையுமே ஏன் மெட்ரோ ரயில் தர மாட்டேங்கிறீங்க? கேட்டால் என்னுடைய கிலோமீட்டர் கம்மி அப்படிங்கிறீங்க. ஆனால் பூனேவில் வந்து இதை விட கிலோமீட்டர் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ரூவல் கொடுத்தீங்க? இயற்கை பேரிடர் நிவாரணம் நாங்கள் கேட்டதை ஏன் தரலை? ஏன் கல்விக்கான நிதியை வந்து 2500 கோடியை தராமல் இருக்கிறீர்கள்? ஜல் ஜீவன் திட்டத்திற்கான நிதி ஏன் தரவே இல்லை? தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வழங்க வேண்டிய நிதி ஏன் தரவில்லை? அப்படின்னா எதையுமே விட்டுட்டு திருப்பரங்குன்றம் முருகன் இஷ்யூக்கு போயிட்டு அப்புறம் வந்து என்னால் தமிழ் பேச முடியவில்லையே ஐயகோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அப்புறம் திமுக மீது 4 குற்றச்சாட்டுகளை வந்து சுமத்தி விட்டு போவதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வேறு வழியில் அதான் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். எப்பொழுது ஒரு மனசாட்சி உறுத்தி அவர் வந்து உண்மைகளை பேசுவார் அப்படிங்கிறதான் நமக்கு தெரில. போன வாட்டி வந்தபோது ஒரு அரசு நலத்திட்ட உதவிகள்னு சொல்லி பண்ணாங்க. அதே மாதிரியே வந்து இப்பயும் இந்த வாட்டியும் வந்து திருச்சி பஞ்சப்பூரில் வந்து பக்கத்துலேயே அரசு நலத்திட்ட உதவிகள் விழா, அதுக்கு பிறகு என்டிஏ கூட்டணியில் நடந்துக்கிறாரு. அதுக்கான விளம்பரங்கள் இன்னைக்கு வந்துருந்துச்சு. அதுலேயுமே வந்து போன வாட்டி எப்படி வந்து பார்க் ஸ்டேஷன்லேருந்து எழும்பூருக்கு போட்ட ரயில்வே ஸ்டேஷன் வந்து நான் பிரதமர் அங்கேருந்து வந்து இங்கே திறக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் இன்றைக்குமே வந்து 5000 கோடிக்கான திட்டங்களை தொடங்கி வைக்கிறாருன்னு பேர். அது எதுவுமே நேரடியாக மக்களுக்கு பயன்படாத திட்டங்கள். ஐஎன்ஓ இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட
தொழிற்சாலை இருக்குது, அங்கே வந்து கூடுதலாக ஒரு கட்டடம் திறக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி இருக்கிற இதில் கூடுதல் கட்டடம் திறக்கிறாரு, கூடுதல் ரயில் பாதை போடுறாரு, ரயில்கள் புதுசாக கொண்டு வர்றாரு. இப்படியான திட்டங்களாகவே தான் இருக்குது. அவங்க வந்து பண்ணணுமே, ஏதோ ஒரு போனோம் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிறதுக்காகவே தொடர்ந்து இதை பண்ணுற மாதிரியே இருக்குது. ஒரே ஒரு நல்ல விஷயம், ரொம்ப நாள் நீண்ட நாட்கள் நம்ம போராடி கேட்டு நாடாளுமன்றத்தில் பேசி மதுரை விமான நிலையத்தை வந்து சர்வதேச விமான நிலையமாக மாற்றணும்னு நீண்ட நாள் கோரிக்கை. அதுக்கு வந்து ஒப்புதல் ஒன்றிய அமைச்சரவை நேற்று கொடுத்துருக்கு அப்படின்ட்டு செய்தி வந்துச்சு. ஆனால் மதுரை இது மாதிரி ஒரு திட்டத்தை பாஜக கொண்டு வருது அப்படிங்கும் போதே நம்ம எய்ம்ஸில் பல வாட்டி அதை பட்டுட்டோம். இன்னும் அந்த எய்ம்ஸ் வரல. அதனால வந்து ஒன்றிய அமைச்சரை ஒத்துக்கிட்டாலும் அதுக்கான ஆர்டர் காப்பி எப்போ வரும், அது எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஒசூர் விமான நிலையம் எப்படி வில்சனுக்கு வந்து பதில் சொன்னாங்களோ அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கு இது மாதிரி ஏதோ ஒரு திட்டம் கேட்டாலுமே வந்து ஒன்று அதை மொத்தமாக கொடுக்கறதில்ல, அதுக்கு வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்கிறது, இல்லைங்க அங்கே வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நாம்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. பட் ஆனால் வந்து பாஜக ஆளும் எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா நாம்ஸையும் கிட்டத்தட்ட அந்த விமான நிலையங்கள்லாம் 150 கிலோமீட்டருக்குள்ளே இன்னொரு விமான நிலையம் வரக்கூடாது, அது வந்து எங்களோட கொள்கை முடிவு அப்படின்னு சொன்னாலும் மகாராஷ்டிரா, மும்பை, டெல்லி, கோவா அப்படின்னு குஜராத் அப்படின்னு பல மாநிலங்களில் இந்த விதியை வந்து தளர்த்தி அங்கே வந்து விமான நிலையங்கள் இருக்குது. அதேமாதிரி மெட்ரோ ட்ரெயின் மதுரைக்கு கேட்டுட்ருக்கோம், திருச்சிக்கு கேட்டிருக்கோம். அவங்களும் அதை சொன்னால் அதுதான், அங்கே வந்து மக்கள் தொகை கம்மியாக இருக்காங்கன்ட்டு. ஆனால் மதுரையோட திருச்சியோட குறைந்த மக்கள் தொகை கொண்ட பாஜக ஆளும் மாநிலங்கள் எல்லாத்துக்கும் வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு. எல்லாம் காலியாக போயிட்டுருக்குன்றும் அங்கே இருக்கிற மெட்ரோ நிர்வாகம் தொடர்ந்து சொல்லுது. அதனால் வந்து தமிழ்நாடுனா செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத மோடி அரசு உறுதியாக இருக்குது. இந்த நண்பன் படத்தில் சத்யராஜ் வந்து 2 கையிலையுமே கையெழுத்து போட்டு 10க்கு கால்லையுமே கையெழுத்து போடுவார். அது மாதிரி வந்து விஜய் ஒரே நாளில் 60 வேட்பாளர்களை செலக்ட் பண்ணியிருக்காருங்கிறது உலகமாக சாதனைன்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் செயல்படக்கூடிய வேகம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படியே சாப்பிட்டு சாயந்தரம் தேடுவோங்கிற மாதிரி தான் இருப்பார். இந்த நேர்காணலுக்கே மதியம் 1 மணிக்கு தான் கிளம்பி போனார். பாருங்கள் தலைவர் கிளம்பிட்டார் கெத்தா அப்படின்னு சொல்லி 1 மணிக்கு போட்டிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் 1 மணிலேருந்து ஒரு 5 மணிக்குள்ளே 60 பேரை பார்த்து நீங்கள் தான் அதை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே நீங்கள் தான் உங்கள் தொகுதியில் வேட்பாளர், இந்த போயிட்டு உற்சாகமாக வேலை பாருங்கள், கான்ஃபிடண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாருங்கிற தகவல்கள் வந்திருக்கின்றன. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான அறிவிப்புமே வரல. நேர்காணலுக்கு வந்துட்டு போனவங்க எங்கள் தொகுதியில் நாங்கள் தான் வேட்பாளர் அவங்களே சொல்லிக்கிறாங்களே தவிர இன்னமும் வந்து அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தில் வந்து அறிவிக்கவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கிடையில் சிபிஐ விசாரணை மார்ச் 15ஆம் தேதி அவங்க தள்ளி வச்சிருக்கிறாங்க. இடையில என்ன மாதிரியான அண்டர் டீலிங் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை. என்டிஏ கூட்டணிக்கு போவாரா இல்லையாங்கிறது தொடர்ச்சியாக வந்து டெய்லி ஒரு டிவி டிபேட்டில் பேசக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. செல்லூர் ராஜு பார்த்தோம்னா வந்து நாங்கள் விஜய் இல்லை யார் வந்தாலும் நாங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவோம் அப்படிங்கிறது. அப்போ அவ்வளோ பலவீனமாக இருக்காங்கிறத அவரே சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சரத்குமார் விஜய் ஒரு தொகுதிகளோடு ஜெயிக்க மாட்டாருங்க, 15% ஓட்டு வாங்க நீங்கள் தாங்க சொல்கிறீங்க, அப்போல்லாம் வாங்க மாட்டாருங்க, வாங்கினாலும் ஒரு தொகுதியில் கூட அவர் ஜெயிக்க மாட்டாருங்க அப்படின்னு சொல்லி சரத்குமார் சொல்வதை பார்க்குறோம். ஆக மொத்தம் ஒரே கூட்டணியிலேயே வெவ்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் இது காட்டுகிறது. இந்த இதில் நாளைக்கு வந்து தாவேகா சார்பாக எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லையும் வந்து ஆர்ப்பாட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கு. எதுக்கு ஆர்ப்பாட்டம்? முக்கியமான பிரச்சனையாக வந்து போர் போயிட்டுருக்கு, அதனால் மக்கள்லாம் வாழ்வாதாரம் இழக்கிறாங்களே, அதை நோக்கி வந்து போராட்டம் பண்ண போகிறாங்களா, விஜய் வரப்போகிறாங்கனாக்கா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்களோட நீண்ட நாள் கோரிக்கை. அதுக்காக வந்து நாங்கள் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது, அதில் ஒரு 3 வாட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை போராட்டமாக எடுக்க போகிறாங்க. இதை வந்து ஆல்ரெடி இந்த வேலையை வந்து அன்புமணி ராமதாஸும் சீமானும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை எங்கேயாச்சும் வந்துட்டு இருக்கு, அதில் வந்து ஒன்றிய அரசுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னாலும் இவங்க வந்து சாதிவாரி கணக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு அறிக்கையை எடுத்துக்கிட்டு போராட்டம் பண்ணுறேன்ட்டு வந்துருவாங்க. அந்த வேலையை இப்போ அன்புமணி ராமதாஸுக்கு சீமானுக்கு அடுத்து வந்து விஜய் பண்ணுறாரு. இது வந்து பல கோர்ட்டுகளில், பல மாநில கோர்ட்டுகளில் ஒன்றிய அரசே வந்து அரசிதழில் சொல்லிடுச்சு, சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ஒன்றிய அரசு தான் எடுக்கணும், ஒன்றிய அரசு எடுத்தால் தான் செல்லும்னு பல தீர்ப்புகளும் இருக்குது. ஆனாலும் மறுபடியும் வந்து விஜய், அன்புமணி ராமதாஸ், சீமான் போன்றவங்களாம் வந்து தமிழ்நாடு அரசு அந்த ஆர்ப்பாட்டமே வந்து தமிழ்நாடு அரசு எதிர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிற ஆர்ப்பாட்டம். ஸோ தொடர்ந்து வந்து இருக்கிற பிரச்சனையும் பேச மாட்டோம், இல்லாத பிரச்சனையை கொண்டுட்டு வந்து மக்களை திசை திருப்போங்கிறத விஜய் வந்து தொடர்ந்து செய்கிறார். அதை தாண்டி இப்போ ஜூலை 24 சென்சஸ் எடுக்க போகிறாங்க. இந்த முறை எடுக்கப்படக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போகிறோம்னு சொல்லி நரேந்திர மோடி அறிவிச்சிருக்காரு. நீங்கள் சொன்னது மாதிரி அறிவித்ததெல்லாம் நடைமுறைக்கு வருமாங்கிறது வந்தால் தான் தெரியும். அப்போ ஒன்றிய அரசே இன்னும் 2 மாதத்தில் எடுக்க போகிறாங்கிறப்ப, இந்த அரசு இன்னும் ஒரு மாதத்தில் இந்த அரசே முடிய போகுதுங்கிறப்ப இது ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கிறது. இப்படி அதை தாண்டி வந்து இன்னொரு காரணம் என்னென்னா எஸ்ஓபி எதிர்க்கிறாங்க. அவங்க வழிகாட்டும் நெறிமுறைகள், இவங்க தான் கோர்ட்டில் கேஸே போட்டாங்க, வழிகாட்டும் நெறிமுறைகளை வந்து விதிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு எதிராகவே ஒரு போராட்டம். சிபிஐ வேணாம், அது மாநில சுயாட்சிக்கு எதிரானதுவாங்க, அப்புறம் சிபிஐ தான் இதை விசாரிக்கணும்னு சொல்லுவாங்கிற மாதிரி பாக்கி வந்ததெல்லாம் இரட்டை வேடம் போடுவது மட்டும்தான் தாவேக்காவுடைய நிலையாக இருக்கிறத பார்க்குறோம். அர்ஜுன் சம்பத் அவர் ஒரு மாநாடு நடத்துகிறார். வந்து என்னென்னா வந்து
தமிழர்களின் உரிமை மீட்கும் மாநாடு, அதுக்கு வந்து போலீஸ் பெர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்கன்னு. முதல்ல தமிழருக்கும் தமிழகத்துக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரியல. இவர் வந்து இந்துத்துவ அமைப்பை நடத்துகிறார். வழிபாட்டு மொழி தமிழ் கிடையாது, உள்ளே வந்து பேசக்கூடிய மொழி தமிழ் கிடையாது, இசையில் தமிழ் கிடையாது அப்படின்னு சொல்லி முழுக்க பார்ப்பனியும் இந்துத்துவம் தமிழுக்கு எதிரானதாக இருக்கிறது. இவர் ஆதரிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு தமிழுக்கு வந்து சமஸ்கிருதத்தை விட மிக மிக குறைவான நிதியை ஒதுக்குவதை பார்க்கிறோம். தமிழ்நாட்டுக்கான நிதியை தருவதில்லை. தமிழ்நாட்டை மீட்போம், தமிழர்களுக்கு வந்து உரிமை மீட்போம் அப்படின்னா முதல்ல பிஜேபி தான் மாநாடே போடணும். ஆனால் பிஜேபி ஆதரிச்சுக்கிட்டே ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டை மீட்போம் அப்படின்னு சொன்னான்னா அது எவ்வளோ பெரிய காமெடி அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் நான் வந்து அந்த அர்ஜுன் சம்பத்தை போட்டிருக்காருன்னு அவருடைய வலைத்தள பக்கத்தில் போய் பார்க்குறேன். வந்து அவருடைய பையன் வந்து கட்சியில் ஏதோ பொறுப்பு கொண்டார் போல இருக்குது. அதுக்கு அவரே பேசியிருக்காங்க, வாரிசு அரசியல்லாம் கிடையாதுன்னு. அவர்கிட்ட போய் யார் இந்த கேள்வியை கேட்டாங்கன்னு தெரில. அவர் சொல்கிறாரு, நாங்கள் அர்ஜுன் சம்பத்து பேசுகிறலாம் குறை சொன்னீங்களா, இன்றைக்கி சீமான் என்னென்னலாம் பேசியிருக்காரோ 10 வருஷத்துக்கு முன்னால் பேசுனதே அர்ஜுன் சம்பத்து தான் அப்படிங்கிறாரு. ஆக மொத்தம் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இந்த சொல்லுவாங்களா அறியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண்ணுங்கிற மாதிரி அர்ஜுன் சம்பத்தும் சீமானும் ஒன்று அறியாத வாயில் மண்ணு அப்படிங்கிறது அது வந்து வழக்கு. ஏன்னா இவருமே அந்த தமிழ்ங்கிற அடையாளத்தை தூக்கிட்டு வர்றாரு. நேரடியாக இந்துத்துவம் அப்படின்னு தூக்கிட்டு வந்தாருன்னா எதிர்கொள்ள முடியும். தமிழங்கிற ஒரு அடையாளத்தை தூக்கி கொண்டு பார்ப்பனியத்துக்கும் இந்துத்துவத்துக்கும் ஆதரவாக போவதில் இருக்குது இல்லையா, இது வந்து அர்ஜுன் சம்பத்திலேருந்து சீமான் வரைக்கும் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கிற பொழுது தான் இந்த அடையாளத்தை பற்றி பேசுபவர்களிடம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, கடைசியாக ஒரு விளையாட்டு செய்தி. ராமதாஸ் சில நாட்களுக்கு முன்பு சொன்னார் வந்து, நான் வந்து கண்டிப்பாக ஒரு திராவிட கட்சியோடு தான் கூட்டணி வைப்பேன்னு சொல்லி. இப்போ நம்ம கூட கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம் வந்து, திமுக கூட்டணி முடிவாயிடுச்சு, அதிமுகலையும் இவர் சேர்க்க மாட்டாங்க இருக்குன்னு அன்பு பண்ணியிருக்காரு, உள்ள சசிகலா கட்சியில் சேர்ந்துருவார் அப்படின்னு கிண்டலுக்கு பேசணும். ஆனால் இப்போ என்னென்னா உண்மையிலேயே சசிகலா ராமதாஸை போய் பார்த்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்க ஒரு சாதி அரசியல் பண்ணுறாங்க, அவர் ஒரு சாதி அரசியல் பண்ணுறாரு, இவரையும் அனாதையாக விட்டுருக்காங்க, அவரையும் அனாதையாக விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு படத்தில் ஏதோ யாருக்கோ செக்யூரிட்டி யாரோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து விளங்கவே விளங்காத பாமகவும் உருப்படாத சசிகலாவுடைய பெயர் அறிவிக்கப்படாத கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக சந்திக்கப்பட போகிறார்கள். ஆக மொத்தம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த தேர்தலில் பல காமெடிகள் இருக்கின்றன அப்படிங்கிறப்ப இதில் மிகப்பெரிய காமெடி என்னென்னா, ராமதாஸுக்காவது ஒரு கூட்டணி சேர்வதற்கு சசிகலா கட்சின்னு ஒன்று இருக்குது. ஆனால் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தின் பங்குகளும் அறிவித்து அடுத்த சிஎம்னு உட்காந்துருக்க விஜய் கூட பொறுமையிலும் வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கிறது. பார்ப்போம், இது மாதிரி பல்வேறு விதமான காமெடிகள் நம்ம பார்க்க தான் போகிறோம். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை விரிவாக விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் முச்சன் ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி.